ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி vlog வந்து இப்போ காலையில் வந்து ஒரு 6:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி சிம்பிளான லஞ்ச் தான். தயிர் சாதம் கொடுத்துட்டு பாப்பாவுக்கு வந்து சுண்டல் வந்து வேக வச்சு அதை மசாலா சுண்டலாக ரெடி பண்ணி சைடிஷ்க்கு கொடுத்துட போகிறேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஸ்வீட் கார்ன் இருந்தது. இதெல்லாம் பாப்பாவோட மெனு தான். அவங்க கேட்டதை அப்படியே ரெடி பண்ணிட்டேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே காலியாக இருந்தது. இன்றைக்கி தான் வந்து வாங்கணும். பாப்பா வந்து ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் நானும் வெளியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புற மாதிரி இருக்குது. அதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா அவங்கள விட்டுட்டு வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். அதே மாதிரி லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து இப்போ நம்ம வீடெல்லாம் பொங்கலுக்காக க்ளீன் பண்ணிடணும் அப்பயே சொல்லியிருந்தேன்ல. 2 வார்ட்ரூமும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தனித்தனியாக ரூம் செப்பரேட் பண்ணி வச்சாச்சு. அந்த ரூமில் இருக்க அந்த மிரரோடு இருக்கக்கூடிய வார்ட்ரூப்பில் தான் டெய்லி யூஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அந்த மிரர் இருக்க அந்த வார்ட்ரூப்பில் இருக்கிறது வந்து ஃபுல்லாக சாரீஸ் தான். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த பீரோவில் வச்சு இங்கே க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா எப்போயாவது தான் ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம சாரீ கட்டுறோம். எப்போ தேவையோ அப்போ மட்டும் திறந்துக்கலாம் அந்த மாதிரி முடிவு பண்ணிவிட்டு அதான் பிளான் பண்ணியிருந்தேன். அதை தான் இப்போ அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த உடன் வார்ட்ரூப்பில் இருந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு ஷெல்ஃப்லாம் தொடச்சி விட்டுட்டு அதை ட்ரை ஆகிறதுக்கு டைம் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து இப்போ ஷெல்ஃப் இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டு இங்கேயும் எல்லாத்தையும் தொடச்சி விடணும். அதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறமா அங்கே இருந்ததை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் சாரீஸ்லாம் எடுத்து அந்த பீரோவில் ரீப்ளேஸ் பண்ணணும். இப்படி ரீப்ளேஸ் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். அவ்வளோதான். ஆல்ரெடி எல்லாமே நீட்டாக மடித்து தான் இருக்குது அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு கலைக்காமல் பொறுமையாக வந்து எடுத்துகிட்டு போனோம்னா அப்படியே வச்சு நம்ம டக்கு டக்குன்னு செட் பண்ணிடலாம். ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவருக்குள்ளே நம்ம 2 இதையும் ஷிஃப்ட் பண்ணிட முடியும். அதான் பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ரூமில் இப்போ பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்ததில்ல, அதெல்லாம் பேஸ்கெட்குள்ளே இப்படி இருந்தது. இப்போ இன்றைக்கி துவைச்சி மடித்து வச்சுருந்ததையும் எடுத்து இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அப்படியே பேஸ்கெட்டோடய உள்ளே வைக்க முடியுதா, வச்சா மூட முடியுமா அது தெரியல. ஏன்னா இது வரைக்கும் இந்த வார்ட்ரூப்பில் வந்து நம்ம பேஸ்கெட்டோடு வச்சுலாம் அரேஞ்ச் பண்ணது கிடையாது. அதனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எல்லாமே கரெக்டாக செட் ஆகிட்டு உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ண முடிஞ்சது. அதனால் எப்படி அந்த பேஸ்கெட்டில் இருந்ததோ அதே மாதிரியே உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். அதுலேயும் பேஸ்கெட்லாம் கொஞ்சம் பெருசுமாக இருந்தது. அந்த இதில் வந்து ஒரே ஷெல்ஃபில் 3 பேஸ்கெட்டையும் வச்சுருப்பேன். இங்கேயும் அதே மாதிரி வைக்க முடியுதா அப்படின்றதெல்லாம் ஒரு டவுட்டோடு தான் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக அளவெடுத்து பேஸ்கெட் வாங்கின மாதிரி கரெக்டாக ஃபிட் ஆகிட்டு கீழே வந்து 3 பேஸ்கெட் பாப்பாவோடது வச்சுருந்தாலும் ஒரே மாதிரி அதில் கூட வந்து ஸ்பேஸ் இருந்தது. நம்ம வெளியில் எடுத்து கூட என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு உள்ளே வச்சுக்கலாம். அந்த மாதிரி தாராளமாக இடம் இருந்தது. இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ராவே ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கு ரீசன் என்னென்னா நம்ம ஏற்கனவே நிறைய டீக்ளட்டர் பண்ணிட்டோம். இந்த பீரோவில் வந்து சாரீஸ் வைக்கிறப்ப வந்து நம்மளுக்கு உள்ளே வந்து கரெக்டாக இப்போ டெப்த்தெல்லாம் செட் ஆகிரும். ஆனால் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அதனால் லிமிட்டடான சாரீஸ் ஒரு ரோவில் வச்சுட்டு அடுத்த ரோவுக்கு போகிற மாதிரி இருந்தது. ஆனால் அங்கே நல்லா ஹைட் இருக்கும் அப்படின்றனால நல்லா ஹைட்டுக்கு ஏற்ற அளவுக்கு நிறைய சாரீஸை மேலே மேலே அடுக்க முடிஞ்சுது. அதனால் அதில் நிறைய சாரீஸ் அடுக்கிட்டு வார்ட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸே இருக்கிற மாதிரி இருந்தது. ரீஅரேஞ்ச் பண்ணப்போ தான் அது எனக்கு தெரிஞ்சுது. இந்த ரூமில் அந்த ஸ்டீல் பீரோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்கெட் வச்சுட்டு மேலே வந்து ஹைட் இல்லைனாலும் பரவாயில்ல, வேணுன்ற அளவுக்கு நம்ம பார்த்து எடுத்துக்கிற அளவுக்கு தாராளமாக இடமே இருக்குதுன்னு போதுமான அளவுக்கு இருந்தது. ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு எனக்கு வந்து நல்லா ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அடிக்க முடிச்சோன்னா ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு கட்டிக்கிறதுக்கு இந்த சாரீஸ்லாம் போடுவோம். அப்புறம் பட்டு சாரீஸ் தனியாக, காட்டன் சாரீஸாக இருக்கிறது தனியாக, ஜார்ஜெட் மெட்டீரியல் பூனம் சாரீஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து தனியாக அந்த மாதிரி வந்து செப்பரேட் பண்ணி வந்து வச்சுக்கிட்டு இருந்தேன். மேட்சிங் ப்ளவுஸ்லாம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாலாம் இல்லை. ஒரு சிலதெல்லாம் எனக்கு ஃபிட் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் டீக்ளட்டர் பண்ணிட்டேன். தேவையானது மட்டும் ஃபிட் ஆகிறத வச்சுக்கிட்டேன். அந்த இருக்கிற ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி சாரீஸை வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி தான் வந்து நம்ம கட்டிகிட்ருக்கோம். அதனால் இந்த சாரீ இப்போ ஒவ்வொரு சாரீலேயும் அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங் ப்ளவுஸு, இன்ஸ்கர்ட் அப்படிலாம் அடிக்க வைக்கல. இன்ஸ்கர்ட்ஸும் வந்து ஒரு சில கலர் இருக்குது, ஒரு சிலலாம் இல்லை. அப்பப்போ சாரீ கட்ட போகிறோம், ஃபங்க்ஷன் வரப்போகுது அப்படின்னா முன்னாடியே தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்ஸ்கர்ட் வந்து பார்த்து எடுத்துக்கலான்ட்டு இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து வாங்கிக்கிறேன். முன்னாடி இருந்த இன்ஸ்கர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ்லாம் மேட்ச் ஆகாதில்ல, அதெல்லாம் நம்ம வச்சுருப்போம்ல, அதெல்லாம் வந்து இப்போ நான் வீட்டுக்கு ரெகுலர் யூஸ்க்குலாம் வந்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ப்ளவுஸ்லாம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக மேட்சிங்காக அப்படி பார்த்து எடுத்துக்கிறதுக்கு மாதிரி நம்ம ஒரு பேஸ்கெட்டில் வந்து வெர்டிக்கலாக வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணி அதை உள்ளே வச்சுக்கிட்டோம். எப்போ வந்து எந்த சாரீ கட்ட போகிறோமோ அதுக்கான ப்ளவுஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ப்ளவுஸ் இருந்தால் ஓகே, இருக்கிற ப்ளவுஸில் ஏதாவது மேட்ச் பண்ணி போட முடிஞ்சால் ஓகே. இல்லை அப்படின்னா நியூவாக வந்து அதுக்கேற்ற மாதிரி அப்போதைக்கு துணி வாங்கி தச்சுக்கலாம், இல்லைனா வாங்கிக்கலாம் ரெடிமேடாக ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இன்ஸ்கர்ட்ஸ்லாம் தனியாக ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிற மாதிரி அடிக்க வச்சுட்டேன். அப்படி தான் அந்த பீரோ வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். இங்கே இந்த ட்ராவில் வந்து என்னுடைய இன்னர்ஸ்லாம் முன்னாடி வச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து அந்த ரூம்லேயே எல்லாமே செட் பண்ணிட்டோம் அந்த வார்ட்ரூப்பில் அப்படின்றதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா அந்த க்ளவுஸு பாப்பா அந்த டான்ஸ்க்காக வாங்கினோம்ல அதெல்லாம், அப்புறம் மாஸ்க் அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ மேலேருந்து அப்படி பாருங்கள் ஒரு வியூ. மேலே வந்து நம்மளோட பிளாங்கெட்ஸ் இது முன்னாடியே நம்ம வச்சுருந்தோம் இடம் இந்த பீரோவில் இருந்தது அப்படின்றதுனால இப்போ சாரீஸ் அடுக்குனதுக்கப்புறம் இடம் பார்த்ததுன்னு டவுட் இருந்தது. இப்போ சாரீஸ் வச்சதுக்கப்புறம் நல்லாவே தாராளமாக இடம் இருக்குது. அதனால் 2 பிளாங்கெட்ஸ் அப்புறம் கொஞ்சம் கட்டப்பை
எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கிறப்பலாம் வரும்ல பை, சின்ன பை அது மாதிரி ஒரு 4 பை மட்டும் எங்கேயாவது வெளியில் போனால் நம்மளுக்கு தேவைன்னா எடுத்துக்கலான்ட்டு அதை மட்டும் இங்கே வந்து வச்சுருக்கோம். அப்புறம் சாரீஸ்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி செப்பரேட் பண்ணி தனித்தனியாக அடுக்கியிருக்கேன். இந்த இதில் வந்து மாஸ்க்கு, சாக்ஸு, அப்புறம் பாப்பாவோட க்ளவுஸு, டான்ஸ்க்கு அவளுக்காக வாங்கி இந்த கேப்பு, கிறிஸ்மஸ் சாண்டா கிளாப்பு அதெல்லாம். அப்புறம் கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் பூனம் சாரீஸ்லாம் இருக்குது. அப்புறம் 2 இந்த ரெட் கலர் பேஸ்கெட்லேயும் ஃபுல்லாக ப்ளவுஸு, அதில் வந்து பேடட் இருக்க ப்ளவுஸ்லாம் தனியாக, அதுக்கப்புறம் நார்மலான ப்ளவுஸ்லாம் தனியாக அந்த மாதிரி செப்பரேட் பண்ணி அடுக்கியிருக்கேன். அதுவுமே அந்த சாரீக்கு பக்கத்தில் நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், அங்கே கூட ஏதாவது வைக்கணும்னா வச்சுக்கலாம். அண்டர் செல்ஃப் ஆர்கனைஸ்லாம் முன்னாடி ஃபுல்லாக திணிச்சு வச்சுருந்தேன், இப்போலாம் எம்டியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே இந்த இதில் ரெட் கலர் பேஸ்கெட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வின்டர் என்னோடய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பாப்பாவோடது, அது தேவைன்னா எடுத்துக்கோங்க, வெளியில் போனால் மட்டும் தான் போடுறோம் அப்படின்னால அப்போதைக்கு எடுத்துக்கலான்ட்டு. அப்புறம் இன்னொரு சைடில் வந்து இன்ஸ்கர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நல்லா ஃப்ரீயாக தாராளமாக தான் இருக்குது. எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு சாரீஸ் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த வார்ட்ரோப் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ரெகுலர் யூஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கக்கூடிய வார்ட்ரோப். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்து அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இந்த பேஸ்கெட்டில் என்னோடய ஷாலாக இருக்குது, பக்கத்துலேயே அவன் ஹஸ்பண்டோட வேஸ்ட்டி, அதுக்கு கீழே இருக்க ஸ்பேஸில் அவங்களோட ஷர்ட்டு, ட்ராக் பேண்ட்டு. அவங்க மேக்ஸிமம் எல்லாமே சென்னை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இங்கே வர டைமில் லாஸ்ட் நாள் போட்டுட்டு ஏதாவது வாஷ் பண்ண போட்டு போவாங்களே, அது மாதிரி இருக்கிறது தான் டிஷர்ட்டு, ஷர்ட்டு, அவங்களோட டவல் அதெல்லாம் இருக்குது. அப்புறம் பக்கத்தில் இருக்க அந்த ஹேங்கர் ஸ்பேஸில் பாப்பாவோட ஃப்ராக்லாம் அவள் குழந்தையா இருக்கிறப்பெல்லாம் இங்கே தான் ஹேங் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் லென்த்தியாக இருக்கிறதுனால மாட்ட முடியறதில்ல. இந்த இடத்துல வந்து சும்மா ஏதாவது தான் அடுக்கி வைப்பேன். இந்த டைம் வந்து ட்ராவல் டைமில் யூஸ் பண்ணக்கூடிய ஹேண்ட்பேக், பேக் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். சைடில் டோரில் ஒரு ஹூக் ஸ்டிக் பண்ணி அதில் வந்து இந்த டிமார்ட்லேருந்து வாங்கின ஆர்கனைசரில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட ஸ்லிங் பேக், அப்புறம் பெல்ட்டு அதெல்லாம் வந்து ஹேங் பண்ணி விட்டுருக்கேன். இந்த சைடு டோரில் வந்து ஒரு கம்பி மாதிரி இருக்கும், அது வந்து அதில் ஒரு ஹுக் மாட்டி விட்டு டாக்குமெண்ட் ஆர்கனைசரை வந்து ஹேங் பண்ணி விட்டுருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை சேஃப்டியாக இருக்கணும்னா அது வந்து வேறு இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து எதுவும் தேடாமல் டக்குன்னு எடுக்கணும். இப்போ சிலிண்டர் புக்கெலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து எடுக்கணும்னா டக்குன்னு எடுக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த ஒரே ஒரு ஷெல்ஃபில் இப்போ என்னோடய திங்ஸ் எல்லாமே இந்த 3 பேஸ்கெட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒன்றில் வந்து ஃபுல்லாக டாப்ஸ் இருக்குது, ஒரு இதில் ஃபுல்லாக வந்து என்னோடய லெகின்லாம் இருக்குது. நடுவில் இருக்க சென்டர் பேஸ்கெட்டில் வந்து பேண்ட்டு, டிஷர்ட்டும், நைட் பேண்ட்ஸ், டிஷர்ட்ஸ் வீட்டில் போட்டுக்கிறது அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கீழே இந்த ரோ பாப்பாவோடது, இதில் 3 பேஸ்கெட்டில் ஒன்றில் அவளோட நியூ ட்ரெஸ்ஸஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், எங்கேயாவது வெளியில் போனால் அந்த போட்டுக்கிறதுக்கு. பக்கத்தில் இருக்க பேஸ்கெட்டில் அவளோட யூனிஃபார்ம் வைக்கிறதுக்காக, அது எம்டி ஸ்பேஸாக இருக்குது. ஒரு யூனிஃபார்ம் வாஷ் பண்ண போட்டிருக்கோம், ஒரு யூனிஃபார்ம் வந்து பாப்பா வியர் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. வெனஸ்டே அன்றைக்கி சாட்டர்டே அன்றைக்கி யூஸ் பண்ணுற ட்ரெஸ் அது மட்டும் இப்போ பேஸ்கெட்டில் இருக்குது. பக்கத்தில் இருக்க பேஸ்கெட் ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல, அதில் வந்து அவங்களோட டெய்லி யூஸ் ட்ரெஸ் ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் போட்டுக்கிறது அதெல்லாமே வீட்டில் போட்டுக்கிற ட்ரெஸ் இருக்குது. கீழே இருக்க ரோவில் வந்து ஒரு இதில் என்னோடய இன்னர்ஸ் எல்லாமே போட்டு பேஸ்கெட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சாரீ ஆர்கனைசர் மாதிரி இருக்குல்ல, அதில் நல்லா பஃப்னு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் பாப்பாவோடது இருக்கும்ல, அது அப்புறம் பட்டு பாவாடை சட்டை அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், சூப்பராக ரீப்ளேஸ் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபுல் வீடு வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இப்படி தான் இருக்குது. அதோட ஒரு லுக் தான் உங்களுக்கு நான் அப்படியே காட்டியிருக்கேன். வார்ட்ரோப்பும் வந்து செட் பண்ணியாச்சு. எப்போவுமே வந்து ஃபங்க்ஷன் டைமில் எனக்கு வந்து அந்த கடைசி நிமிஷத்தில் அரிபரியாக வந்து க்ளீனிங்லாம் வந்து பார்த்துட்டு அப்படி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்குள்ளே நம்மளுக்கும் ஒரு டென்ஷன் வரும், வேகமாக பார்ப்போம். வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள்ட்ட நம்ம நம்மளுக்கு இருக்க அந்த டென்ஷனை காட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனையாகும். அதே கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த லாஸ்ட் நிமிஷத்துலலாம் நல்லா ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நல்லா ஹாப்பியாக அந்த ஃபங்க்ஷனை வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கும். அதனாலே தான் கொஞ்சம் சீக்கிரமாக க்ளீனிங்லாம் எப்போவுமே நான் முடிக்கணும் அப்படின்னு நினப்பேன். நிறைய பேர் வந்து நீங்களும் லாஸ்ட் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நாங்களும் க்ளீனிங்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், சிலலாம் வந்து முடிச்சாச்சுன்னே சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதெல்லாம் படிக்கிறதுக்கு. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம் வீட்டுக்கு அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாருக்குமே வந்து தைத்திருநாள் பொங்கலோட அட்வான்ஸ் விஷஸ் வந்து நான் இப்போயே சொல்லிக்கிறேன். எல்லாருமே ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். காய்கறிலாம் வந்து வாங்கணும்னு சொல்லியிருந்தாலும் அதுக்காக தான் வந்து மார்க்கெட் போயிருந்தோம். வெளியில் கிளம்புற பிளான் இருக்கிறதுனால அது வந்து நாத்தனார் ஒருத்தவங்களுக்கு வரிசை வைக்கிறதுக்காக வந்து இன்றைக்கி போகிறோம். அங்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி குத்து மஞ்சள் குத்துலாம் இன்னும் வந்து அந்த சரியான முறையில் கிடைக்கல அப்படின்னாங்க. அதனால் இங்கே மார்க்கெட்டில் கிடச்சதுனால அப்படியே வாங்கியிருக்கேன். எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம எப்போவுமே வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிட்டு தான் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ எல்லாத்தையுமே இப்போ தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணணும், செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கேன். ஏற்கனவே இருந்த வெங்காயம் பூண்டெல்லாம் வந்து தனியாக வந்து ஒரு தாம்பலத்தில் எடுத்துக்கிட்டேன், அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. மற்றபடி எல்லா வெஜிடபிள்ஸுமே பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் மட்டும் வாஷ் பண்ணலை. மற்றபடி உருளைக்கிழங்கு முதற்கொண்டுமே நான் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா அதிலலாம் வந்து நிறைய மண் இருக்குமா, அதோடய நம்ம கொண்டு போய் அந்த ஆர்கனைஸ் பண்ணுற பேஸ்கெட்டில் போட்டோன்னா அந்த மண் கீழே கொட்டிக்கிட்டே இருக்கும், மற்ற வெஜிடபிள்ஸ் மேலேயும் பாடும். அப்புறம் அந்த கவுண்டர் ஸ்பேஸே நம்மளுக்கு எப்போவுமே மண்ணாக இருக்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கும். அதனால அது முதற்கொண்டு வாஷ் பண்ணிடுவேன். இஞ்சிலாம் வந்து நிறைய மண்ணோடு இருக்கலாம்ல, கொஞ்சம் நேரம் அதை தண்ணி ஊற வச்சோன்னா அந்த மண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்ததுக்கப்புறம் தேய்ச்சி கழுவிட்டு ட்ரை பண்ணதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா கெட்டெல்லாம் போகாது, நல்லாயிருக்கும். இப்போ இந்த
இந்த வாலில் நம்ம பேஸ்கெட்ஸ் ஹேங் பண்ணியிருக்கோம்னா இது வந்து நல்லாவே வெயிட் தாங்குது. இதிலே தான் நான் இப்போ ஒரு 2 கிலோ 3 கிலோ வெங்காயம் வாங்கினப்போ கூட நான் அதில் தான் போட்டு வச்சேன். நல்லா வெயிட் தாங்குது அந்த ஹூக்ஸு. எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் அந்த ஹூக்ஸை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் முன்னாடியே உங்களுக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணப்போ வீடியோஸில் காட்டியிருந்தேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி இருக்கும். பெரிய வெங்காயம் 1 கிலோ 1.25 கிலோ நான் இப்போ இந்த பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சிட போகிறேன். அப்புறம் முட்டை வைக்க வேண்டிய இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உருளைக்கிழங்கு வந்து போட்டு வைக்கிறேன். இல்லைனா உருளைக்கிழங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவும் ஒரே நேரத்தில் இவ்வளோ வெஜிடபிள்ஸ் சேராது. ஒரு நாளைக்கு உருளைக்கிழங்கு வாங்குறப்ப வெங்காயம் கம்மியாக இருக்கும். அதனால் வெங்காயத்தை ஊற்றிட்டு பூண்டையும் சேர்த்து கீழே வச்சுட்டு உருளைக்கிழங்கு மட்டும் மேலே போட்டு வைப்பேன். அது மாதிரி மாற்றி மாற்றி கொஞ்சம் வச்சுக்குவேன். அந்த பேஸ்கெட்ஸ்குள்ளேயே தான் வெஜிடபிள்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதுலேயே முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சுருது. எக்ஸ்ட்ரா வந்துடுது அப்படின்றப்ப முட்டை வாங்குறேன் அப்படின்னா அந்த முட்டை வைக்கிற அந்த ட்ரேயை மட்டும் எடுத்து கீழே வச்சு தனியாக முட்டையை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இல்லைனா மேலேயே எல்லாத்தையுமே அழகாக அந்த பேஸ்கெட்ஸ்குள்ளேயே அரேஞ்ச் பண்ணிடுவேன் கம்மியாக இருக்கிறப்பலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொங்கல் டைமில் தான் அந்த பட்டாணிலாம் கிடைக்கும். அதனால் பட்டாணிலாம் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன். அதெல்லாம் வந்து உதுத்து அதை வந்து ஒரு பவுலில் போட்டு அதையும் வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணிட போகிறேன். ஃப்ரீசர் செக்ஷனில் வந்து பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா வருஷக்கணக்கில் கூட வந்து பச்சை பட்டாணிலாம் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் ட்ரை பண்ணதில்லை. நான் ஒரு மாதம் அந்த மாதிரிலாம் கூட லாஸ்ட் இயர்லலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்றனால டக்குன்னு ஒரு 2-3 நாளே காலியாகிடும். மேலே வந்து இந்த ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் வந்து மாவு அரைச்சா எடுத்து வைக்கிறதுக்காக மட்டும்தான் இடம் எப்போவுமே விட்டு வைக்கிறது. இந்த டைம் வந்து நிறையா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் அதிகமானதுனால அந்த இடத்த கூட நம்ம அடைச்சி தான் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. மாவு அரைக்கிறப்ப மேலே இருக்க வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் கீழே தான் எடுத்து வச்சுட்டு தான் செட் பண்ணணும். வெஜிடபிள்ஸ்லாம் வாஷ் பண்ணலாம் நல்லா ஒரு துணி விரித்து ட்ரை பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். இங்கிட்ட வந்து பாருங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஃப்ரூட்ஸ் வாங்கியிருந்ததில் வந்து இப்போ டக்குன்னு இன்றைக்கி சாப்பிட்றது நாளைக்கு சாப்பிட்றத மட்டும் வெளியில் வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட போகிறேன். ரெடி ஆகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த வெஜிடபிள்ஸ்லாம் அதுக்குள்ளே ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அதையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். இன்றைக்கி வந்து நான் இந்த லைட் பிங்க் கலர் சாரீ அதுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து மேட்ச் பண்ணிக்க போகிறேன். கோல்டன் கலர் ரெடிமேட் ப்ளவுஸ் தான் இது. வாங்கி ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு. இங்கே தஞ்சாவூரில் மகாராஜா ஸ்டோரில் வந்து வாங்கியிருந்தேன். அது கூட நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு செயின் அப்புறம் வந்து பாப்பாவோட ஜிமிக்கி இருக்குல்ல அதை ஆட்டி போட்டு இன்றைக்கி வந்து நான் வியர் பண்ணிவிட்டு போகிறேன். அதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். சாரீ வந்து அயன் பண்ணணும். அயன் பண்ணிவிட்டு ரெடி ஆக வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி வந்து அமேசான் வந்து ஒரு சின்ன ஹால் வீடியோ ரிவ்யூக்காக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்படியே டக்குன்னு பார்த்துக்கோங்க. 2-3 நாளில் நம்ம ஒரு சில பார்சல்ஸ்லாம் ரிசீவ் பண்ணியிருந்தோம். அன்பாக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டலை அந்த வீடியோலலாம். க்ளீனிங் மட்டும் மெயினாக காட்டிட்டு விட்டுருந்தேன். அதில் நம்ம வாங்கியிருந்த கலெக்ஷன்ஸ் தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அமேசானில் வந்து இப்போ கிரேட் ரிபப்ளிக் டே சேல் வந்து போட்டிருக்காங்க. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh + ஸ்டைல்ஸ்க்கு வந்து ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப் பியூட்டி அண்ட் ஃபேஷன் பிராண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு 50 to 80% வரைக்கும் ஆஃபர்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. டாப் பிராண்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மோர் தென் 1500 ப்ராடக்ட்ஸ்க்கு மேலேயே நம்மளுக்கு வந்து சேம் டே டெலிவரியில் கூட வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த டைமில் நீங்கள் யாராவது வந்து ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கணுன்னா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல டீலில் கிடைக்கும். நான் வந்து இந்த ஆஃபர் வரதுக்கு முன்னாடியே ஒரு சிலர்லாம் கூட வாங்கியிருந்தேன். அதனால் இப்போ டீல் டைமில் ப்ரைஸ்லாம் வேரி ஆகிருக்கு. அதனால் லிங்க்கை செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எனக்கு வந்து லிப்ஸ்டிக் போடுறது வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது. ஆனால் லிப் பாம் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ரெகுலராக கூட எனக்கு போடுறது பிடிக்கும். இதுக்கு முன்னாடி பேபி லிப்ஸோட லிப் பாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக அதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த சுகர் காஸ்மெட்டிக்ஸோட லிப் பாம் வந்து நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் வாங்கினேன். எனக்குமே ஃபுல் சாட்டிஸ்ஃபை. ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னோடய ஃபேவரட் ஒன்று இது வந்து கலர் சேஞ்சிங் லிப் பாம். இப்போ போட்டப்பல ஒன்றுமே தெரியாத மாதிரி பாருங்கள். லைட்டாக வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராபெரி ஷேட் மாதிரி இது சேஞ்ச் ஆகும். நல்லாயிருக்கும் இது. அடுத்து வந்து காஜல் பென்னு. இது வந்து ரினே அப்படின்ற பிராண்ட் வந்து நான் வாங்கியிருக்கேன். இதுவும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். நல்லா தான் இருக்குது. இது ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு நல்லா இருந்ததுக்கு அப்படின்னு எல்லோரும் சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி லாக்மியோட நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் என்ன கேட்டால் அந்த பெண்ணில் வந்து அந்த டிப்பு அடிக்கடி வந்து உடஞ்சிரும். நிறையா வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. அதுவும் நல்லா லாங் லாஸ்டிங்காக. நான் வந்து என்றைக்கோ ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு நாள் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் பாப்பாவுக்கு அப்பப்போ வந்து இந்த சைடு விங்ஸ் மாதிரி மட்டும் வரைஞ்சி விடுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அதனால இதை வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து அந்தளவுக்கு போடவும் தெரியாது. அதுக்கு எனக்கு அது போட்டாலும் ஒத்துக்க மாட்டேது. கண் வந்து கலங்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதனால தான் அதிகமாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நான் போட்டிருக்க மாதிரியாவது தெரியுதா, உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட்ரையில் மட்டும் போட்டுட்டு சைடில் ஒரு குட்டி விங் மாதிரி மட்டும் போடலான்னு பிளான் பண்ணி போட்டுட்ருக்கேன். அடுத்து என்கேஜ் பிராண்ட்லேருந்து ஒரு பெர்ஃப்யூம். இதுக்கு முன்னாடி இந்த பிராண்டை யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த ஃப்ளேவர் யூஸ் பண்ணதில் நல்லாவே இருக்குது. இது சூப்பராக இருக்குது. புதுசாக வந்திருக்கேன் நேரத்தில். நான் இன்றைக்கி இந்த டைம் தான் பார்த்தேன். அதனால சரி வாங்கி ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருந்தேன். 24 hours அப்படின்னு போட்டிருந்தாங்க. எம்ஆர்பி ப்ரைஸ்லேருந்து எல்லாமே கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் தான் கிடச்சிது. நான் உங்களுக்கு ப்ரைஸஸ்லாம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதனால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் யாராவது வாங்கணுன்னா லிங்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க.
இதுக்கு முன்னாடி அமேசானோட ஹால் வீடியோவில் வந்து நான் ஒரு க்ரீன் கலர் பேண்ட் ஒன்று ஹஸ்பண்ட்காக வாங்கியிருந்தேன்னு காட்டியிருந்தேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. 999 ரூபா எம்ஆர்பி. ஆனால் ஆஃபரில் வந்து 699 ரூபாய்க்கு இருந்துச்சு. நல்லா இருந்தது. சரி ஓகே, ப்ளூ கலரும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் அகைன் ஒரு பேண்ட் ஒன்று வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த ட்ரெஸ் வந்து நான் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க லிங்க் ஷேர் பண்ண சொல்லி. நான் இது அதுக்கு முன்னாடி ஹால் வீடியோவிலே ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன், விட்டுட்டேன். சரி உங்களுக்கு இப்போ வந்து அட்டாச் பண்ணிடலான்னு காட்டியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூ இயர் அன்றைக்கி நைட்டு வ்ளாகில் வந்து போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, நைட் கவுனு. நைட்டிக்கு பதிலாக வந்து நம்ம நிறைய நைட் பேண்ட்ஸு டிஷர்ட்ஸ்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு ஆனால் எப்போயாவது ஒரு சில நேரம் நைட்டிஸ் யூஸ் பண்ணணும்னு தோணுன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த மாதிரி டைமில் நம்ம போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு நைட் கவுன் எடுத்திருந்தேன். இதை வந்து நம்ம பார்க்கறது வந்து எனக்கு நைட்டி மாதிரியே இல்லை. நார்மலாக நம்ம வெளியிலலாம் கிளம்புறப்ப போட்டு போகிற மாதிரி ஒரு மேக்ஸி ட்ரெஸ் மாதிரி தான் எனக்கு நல்லாவே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் ஷார்ட்டாக இருக்குது கொஞ்சம் ஸ்லீவ், அது மட்டும்தான். ஹிப் போர்ஷனில் நம்ம எடுத்து கட்டிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. நெக் போர்ஷன் வந்து ரவுண்ட் நெக்கில் ஒரு சின்ன ஸ்லிட் மாதிரின்னு சென்டராக கொடுத்து அங்கே வந்து டைப் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் மாதிரி பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக கார்ட்டில் ஆட் பண்ணியிருந்தேன். வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு டவுட்லேயே இருந்தேன். 589 ரூபான்னு நினைக்கிறேன் இதோட ப்ரைஸு. ரேயான் மெட்டீரியல் நல்லா சாஃப்டாக இருந்தது. பிக்சரில் பார்த்த மாதிரியே கைக்கு வந்துட்டு சேர்ந்துருக்கு. இல்லை எனக்கு என்ன டவுட்னாலும் ஏன் இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா, நெக்கு வந்து வி நெக்கு ரொம்ப டீப்பாக இருக்குமோ, அதனால் வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அதனால் எல் எடுக்கலாமா எம் எடுக்கலாமா அந்த சைஸும் வந்து யோசிச்சிட்டே இருந்தேன். 3/4 ஹேண்டுன்றனால எனக்கு நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால் எல்லுக்கு போகலாம் அப்படின்னு யோசித்தா, நெக்கு வந்து வீனக்கு ரொம்ப டீப்பாகிடுச்சுன்னா அது அசிங்கமாக இருக்கும். எம்மா இருந்தால் கரெக்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணிகிட்டே இருந்துச்சு. ஃபைனலாக வந்து சரி எம் சைஸ் வாங்கி பார்க்கலாம், ரைட்டாக அதை என்ன ரிட்டர்ன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டேன். வியர் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. கலர் காம்போ வந்து எனக்கு அதே மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மெரூன் அண்ட் க்ரே காம்போ. ஒரு சில்வர் கலரில் வந்து இதுக்கு ஒரு பேண்ட் எடுத்துக்கலாம், அப்போ அது கூட மேட்ச் பண்ணிக்கலான்னு எனக்கு தோணுச்சு. நல்லா இருக்குது அப்படின்ட்டு. லாஸ்ட்டாக போட்டிருந்த க்ளீனிங் வீடியோவில் நான் போட்டிருந்த அந்த டாப் அண்ட் பேண்ட் இதுவுமே அமேசானில் தான் நான் வாங்கியிருந்தேன். அதுவுமே ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தீங்க லிங்க் வேணும்னு. நான் இந்த வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணிடுறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த டாப்பை பொறுத்த வரைக்கும் பின்னாடி வந்து ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், அதுதான் எனக்கு முடி வந்து நம்ம இந்த மாதிரிலாம் வந்து போனிட்டெயில் மாதிரி ஏதாவது விரிச்சு போட்ட மாதிரிலாம் போட்டோன்னா பின்னியே போட்டால் கூட அந்த பட்டனில் போய் சுற்றிக்க மாட்டிக்கும். அப்புறம் எடுக்கிறதுக்குள்ளே பெரிய பாடாகி முடியை கட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி ஆகிடுது. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் நம்ம வந்து கொண்டை போட்டு ஏதாவது ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் மட்டும் தான் வந்து வியர் பண்ணி நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். மெயினாக இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து பண்ணிவிட்டு முன்னாடி ஒரு கண்ணாடியை வச்சுட்டு பின்னாடி லுக் எப்படி இருக்குது, தலையெல்லாம் சீவி பூலாம் வச்சதுக்கப்புறம் நல்லா நீட்டாக இருக்கா அப்படின்றதுக்கு பார்ப்போம்ல. அதுக்காகவே இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு நான் போய் கண்ணாடியில் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம மொபைலில் வீடியோ எடுக்கிறதே பேக் சைடு நல்லா தெரியுது பாருங்கள். இந்த ப்ளவுஸ் ரெடிமேட்லாம் எடுக்கிறீங்களே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதுவும் ரெடிமேட் ப்ளவுஸ் தான். சைஸ்லாம் உங்களுக்கு ரெடிமேட் ப்ளவுஸில் எப்படி இருக்குன்னு கேட்பீங்க எப்போவுமே. அந்த கை வந்து எனக்கு ஸ்லீவ் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரியும் நிறையா ப்ளவுசஸ்லாம் அவைலபிளாக கிடைச்சா நல்லாயிருக்கும்னு தோணுது. அப்புறம் நான் சைஸ் வந்து 38 எடுத்தேன்னா இன்னும் ஸ்லீவ் ரொம்ப பெருசாகுது. அதனால் 36 எடுப்பேன். டைட்டாக இருக்கும். ஸோ ஒரு தையல் பிரித்து விட்டுக்குவேன், அது கரெக்டாக இருக்கும். ஆஃப்டர்நூன் வந்து போகிற பிளானில் தான் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதெல்லாம் எல்லாமே பண்ணோம். அப்புறம் டைம் ஆகிட்டு சரி பாப்பாவே அழைச்சிட்டு வந்துடுங்க, இல்லைன்னா நான் போயிட்டு திருப்பி பாப்பா அழைக்கிறதுக்கு வேகமாக வரணும். அதனால் பாப்பா வந்து நான் ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களே வந்து ரெடி பண்ணி கிளப்பிட்டு அப்புறம் தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து போயிருந்தோம். தேஷு வந்து எனக்கு மேட்ச் பண்ணி போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பிங்க் கலர் நானும் போகிறேன்னு கிறிஸ்மஸ்க்கு எடுத்திருந்த ட்ரெஸ் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அங்கே வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவிலாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு வந்தாச்சு. நைட்டு டின்னருக்கு வந்து எதுவுமே இறங்கலை. அப்படியே வந்தோடனே படுத்து தூங்கிட்டோம். இப்படி தான் ஜாலியாக வந்து அந்த நாள் முடிஞ்சது. இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.